தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் என சபாநாயகர் மகிந்த யாப்பா அபேவர்த்தனவினால் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்றத்தின் 16வது நிலையற் கட்டளையின் பிரகாரம் இந்த அமர்வு இடம்பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு இடம்பெறவுள்ள குறித்த அமர்வில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெற்ற வேண்டும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இவ்விசேட ஒருநாள் அமர்வு இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காப்பூத்து சாதாரண தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளின் விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க உபகுழுவின் பரிந்துரை கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பரிந்துரைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர் சேவையில் தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி நூலில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு ஆசிரியர் சங்கங்களுக்கு அறிவித்து அரசாங்க சேவை ஆணைக்குழுவிற்கு முன்வைக்கப்பட்ட யோசனை ஆணைக்குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. இதேவேளை கல்விக்கான அத்தியாவசிய பயிற்சி புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களின் விலையை 2022ஆம் ஆண்டை விடவும் 2024ஆம் ஆண்டில் குறைக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடக்கும் எனவும் தான் வெற்றி பெறுவதும் உறுதி எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் நிச்சயம் போட்டியிடுவேன் என்பதுடன் அதில் வெற்றி பெறுவதும் உறுதி. அவ்வாறு வெற்றி பெற்ற பின்னர் எனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாம் அரசமைப்பின் பிரகாரம் வலுவற்றதாகிவிடும். இதனால் கட்சி தலைமைத்துவம் தொடர்பிலும் பிரச்சினை எழாது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட எவருக்கும் இடமளிக்க மாட்டோம். அரசமைப்புடன் விளையாட எவருக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. எனவே உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும். அது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 1 வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ச இலக்பெட்டிய குறிப்பிட்டுள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் காலம் 10 வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு 1 வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக போட்டியிடுவார் என இன்று அறிவிப்பார் எனவும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அதிபர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாகவும் எதிர்கால வேலை திட்டங்கள் மற்றும் இலக்குகள் தொடர்பில் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்த அவர் அதே நேரம் உலக நாடுகளை கையாள்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை அதிபர் தேர்தலில் ரணிலுக்கான ஆதரவை வழங்குவது தொடர்பில் பொதுஜன பெரமுன இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை கடந்த 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதிகளில் அதிகரித்த வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 20ஆம் தேதி 29 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 21ஆம் தேதி 35.8 மில்லியன் ரூபாய் வருமானமாக பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் மற்றும் புலனறுவை பகுதிகளுக்கு நடத்தப்பட்ட விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டது.
குறித்த பேருந்து சேவையின் மூலம் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவுள பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்று மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. நீர்கொழும்பில் இருந்து மரதகமுள்ள நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் குறித்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயர்தர மாணவர் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு உயிரிழந்துள்ளதாக கம்பளை எத்கால போலீசார் தெரிவித்துள்ளனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த தந்தைக்கு சொந்தமான துப்பாக்கியை கண்டுபிடித்து தனது அறையில் நாற்காலியில் அமர்ந்து தன்னை தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த மாணவனுடன் பேசுவதற்காக அவரது அண்ணன் அறை கதவை திறந்தபோது சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் கூறியுள்ளார். அந்த மாணவன் வீடியோ கேம்களுக்கு அடிமையாகி இருக்கலாம் என்றும் தேர்வை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மழை காரணமாக நேற்று காலை முதல் விமல் சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேவேளை காசல்ட்ரி மற்றும் மவுசாக்கலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்துள்ளதால் பாதைகள் வழுக்கும் நிலையில் உள்ளதால் வாகன சாரதிகள் கவனமாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். வங்காள விரிகுடா கடற்பகுதியிலும் அரேபிய கடற்பகுதியிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளுக்கு செல்லும் கடற்தொழிலாளர்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழில் பாடசாலை மாணவிக்கு மோட்டார் சைக்கிள் ஓட கற்றுத் தருவதாக கூறி பாலியல் சேட்டை புரிந்த 44 வயதான நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவரை அவரது கல்வி நடவடிக்கைக்காக ஏற்றி இறக்கும் சேவைக்காக முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை மாணவியின் பெற்றோர் வாடகைக்கு அமர்த்தியுள்ளனர். நேற்றைய தினம் தனது முச்சக்கர வண்டி திடீரென பழுதடைந்து விட்டதாக கூறிய சாரதி மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்றுள்ளார். இதன்போது மாணவியிடம் மோட்டார் சைக்கிளோட கற்றுத் தருவதாக கூறி மாணவியை முன்னிருக்கையில் அமர்த்தி மாணவியிடம் பாலியல் ரீதியான சேட்டை புரிந்துள்ளார். வீடு திரும்பிய மாணவி இது தொடர்பில் பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து பெற்றோரால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் பனைமரம் ஒன்று அருகிலுள்ள குடிசையொன்றின் மீது விழுந்ததால் சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளான். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்று மாலை திடீரென வீசிய பலத்த காற்றினால் காரைநகரில் உள்ள களபூமி பகுதியில் உள்ள பனைமரம் ஒன்று முறிந்து அருகில் இருந்த ஓலை குடிசை மீது விழுந்தது. அந்த குடிசைக்குள் 4 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ஒன்று வசித்து வந்த போதும் தெய்வாதீனமாக பாரதூரமான பாதிப்புகளின்றி தப்பியுள்ளனர். எனினும் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதை அடுத்து அவர் பிரதேச மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இன்றைய தினம் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக கொழும்பில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றும் இடம்பெறவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபர் ஆசிரியர் சேவையில் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறு அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. மஸ்கெலியாவில் குளவிக்கொட்டு கிழக்கான குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பேராதனை ஆதார வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். சிவகுமார் அந்தோணி டெரிண்டா வயது 44 என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி பெண் கடந்த 19ஆம் தேதி மஸ்கெலியா பெருந்தோட்டத்தின் மஸ்கெலியா
கிளண்டில் பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருந்த வேளையில் குளவிக்குட்டு கீழக்கான நிலையில் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் என்று மஸ்கெலியா போலீசார் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக குருந்துவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். குருந்துவத்தை போலீசாருக்கு கிடைத்த செய்தியின் பிரகாரம் நேற்று காலை சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவர் ராவத்தவத்தை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். நீதவான் சடலம் தொடர்பான விசாரணைகளை மற்றும் பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டு சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.